நேயர்களுக்கு வணக்கம். அறிவியல், ஜோதிடம், ஆன்மீகம் என்கிற தொடரில் அடுத்த பகுதி, அதாவது நமது தெய்வங்கள் அத்தனையுடனும் ஒரு அசுர கதை ஒன்று கலந்திருக்கும். அசுரர்கள் இல்லாமல் எந்த கதையுமே இல்லை. அதாவது இப்போ சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு அசுரன் பூமியை சுருட்டி கொண்டு கடலுக்கு அடியில் கொண்டு போய் ஒளித்து வைத்து விட்டான் என்பது ஒரு புராண கதை. கடலுக்கு அடியில் கொண்டு போய்விட்ட பூமியை மறுபடியும் மேலே கொண்டு வர மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து வந்தார். அசுரனை தேடிக்கொண்டு பூமிக்கு அடியில் சென்று முட்டி மோதி மேலே கொண்டு வந்தார். அதாவது அசுரனை அழித்து விட்டு பூமியை மேலே தூக்கி வந்தார் அப்படிங்கிறது புராண கதை. அதாவது கடல் அந்த இடம் ஆழமாக பூமி உள்வாங்கி செல்கிறது. அதுதான் மிகப்பெரிய அளவில் உள்ளது. இப்போது பசிபிக் சமுத்திரம் பற்றி பலருக்கும் தெரியும். உலகிலேயே மிகப்பெரிய சமுத்திரம். அதோடு அது உலகத்தின் சரிபாதி அளவுக்கு அந்த சமுத்திரம் மட்டுமே இருக்கிறது. அதுபோல் இன்னும் பல சமுத்திரங்கள், இந்து மகா சமுத்திரம், அட்லாண்டிக் சமுத்திரம் என மிகப்பெரிய சமுத்திரங்கள்லாம் இருக்கின்றன. இந்த சமுத்திரங்களில் பூமி உள்ளே ஆழ சென்று விட்டது. ஒரு முறை இப்படி சென்ற பூமி மீண்டும் மேலே வரவே இல்லை. இதுதான் அறிவியல் உண்மை. அதாவது பூமி கடலுக்கடியில் சென்றது, அந்த ஆழமான பகுதியில் நீர் நிறைந்து சமுத்திரமானது என்பதெல்லாம் ஒரு அறிவியலாக சொல்லப்பட்டது. அதிலே வராக அவதாரம் எடுத்து மேலே கொண்டு வந்தார் என்பதில் உள்ள அறிவியல் என்ன? அந்த பூமி இன்னமும் கடலுக்கடியில்தான் உள்ளது. இதுபோல் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு அறிவியல் மறைந்திருக்கிறது. அதே சமயம் சில உண்மைகள் வெளியில் வராமல் நிற்கிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறோம். சரி, அதாவது அசுரர்களும் தேவர்களும் எப்போதுமே எதிர்ப்பதமாகவே காட்டுகிறார்கள். இந்த அசுர சக்தி என்பது என்ன, எங்கிருக்கிறது என்பதெல்லாம் ஒரு புறம். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தார்கள். அப்போது முதலில் ஆலகால விஷம் வந்தது, பிறகு அமுதம் வந்தது. ஒரு அளவுக்கு அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி அடைந்தது. சரி, இப்போது தேவர்கள் அமுதத்தை அசுரர்களுக்கு கொடுக்க மறுத்துவிட்டனர். அதாவது ரெண்டு குழுவினர் உழைத்தார்கள். அதில் மிக கடுமையாக பாடுபட்டது அசுரர் குழு. ஆனால் அமுதத்தில் அசுரர்களுக்கு பங்கு கொடுக்கப்படவில்லை. அதாவது 2 பேர் சேர்ந்து செய்த வேலையில் ஒருவர் மட்டும் பலனை தட்டி கொண்டு போக பார்க்கிறார்கள். இப்போது அசுரர்கள் நல்லவர்களா, தேவர்கள் நல்லவர்களா, இதில் எங்கே தப்பு இருக்கிறது? ஆனால் அதையும் மீறி ஒரு தேவருடைய உருவத்தில் ஒரு அசுரன் அமுதம் வாங்கி உண்டு விட்டான். சரி, அதோடு விட்டுருக்கலாம் அல்லவா? என்ன செய்தார்கள்? அசுரனுடைய தலையை வெட்டி விட்டார்கள். அசுரனுடைய தலையை வெட்டிய பிறகு அமுதம் உண்ட உடல் அழியாது என்பதால் உடல் வேறு
தலைவேறாக துடித்து கொண்டிருந்தது. அதை மீண்டும் உயிர்ப்பிக்க வேறு ஒரு 5 தலை நாகத்தினுடைய உடம்பை கொண்டு வந்து அதை 2 துண்டாக வெட்டி தலையை உடலோடும் உடலை தலையோடும் மாற்றி இணைத்து 2 அசுரர்களாக ஆக்கிவிட்டனர். இந்த அசுரர்களுக்கு ராகுகேது என்று பெயர். சரி, இங்கே நடந்தது என்ன? ஏன் அசுரர்கள், அதாவது ஏன் தேவர்கள் அசுரர்களுக்கு உரிய பங்கை கொடுக்கவில்லை? கொடுத்திருந்தால் இந்த வேலைக்கு இடமில்லையே. அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவியல். உண்மையில் நடந்தது என்ன? தேவர்களும் அசுரர்களும் அதாவது அமுதம் கடைந்தார்கள் என்பது பூமிக்கு உயிர்களை கொண்டு வந்த ஒரு நிகழ்ச்சி. இந்த பூமிக்கு உயிர்கள் எப்படி வந்தது என்பது சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சி. அதற்கு முன் என்னென்ன நடந்தது என்பதெல்லாம் கொஞ்சம் விரிவான கதை இன்னொரு பகுதியில் அதை பார்க்கலாம். அப்படி அமுதம் கடைந்த போது உயிரினங்கள் தோன்றின. அந்த உயிரினங்கள் தோன்றின என்பதை பிறகு நமது தமிழறிஞர்கள் இருந்து ஆராய்கிறார்கள். சரி, இதில் எந்தெந்த தேவர்களுடைய பங்கு எவ்வளவு இருக்கிறது? இந்த வேலையை யார்தான் செய்தார்கள்? எப்படி இது சாத்தியமாயிற்று? பூமிக்கு எப்படி உயிரினங்கள் வந்தது என்பதை மீண்டும் மீண்டும் ஆராய்கிறார்கள். எப்படி கணக்கு போட்டாலும் தேவர்கள் கணக்கில் இந்த உயிரினங்கள் உலகத்திற்கு வந்த கணக்கு பிடிபடவே இல்லை. அதன் பிறகு ஏதோ ஒன்று விட்டு போய்விட்டது என்பதை கணக்கில் வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக கூட்டி கழித்து பார்க்கிறார்கள். இவ்வளவு பெரிய மலைகளை உருவாக்கியது யார்? இவ்வளவு பெரிய ஆழமான கடல்களை உருவாக்கியது யார்? இவ்வளவு வேலைகளை செய்தது யார்? இந்த பூமியை சாய்த்தது யார்? இந்த திருப்பார்கடலை கடைந்தது யார்? இப்படி பல விஷயங்கள், அதாவது பெரிய 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 காரியங்களை செய்தவர்கள் யார் என்று கடைசி வரையில் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதனால் அதனை சேஷன் என்று பெயரிட்டார்கள். சேஷன் என்றால் மிச்சம். அதாவது இப்போ நம்ம ஆங்கிலத்தில் எக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் கணக்கில் வராத ஒரு கணக்கு, அதை சேஷன் என்றார்கள். இது உலகம் தோன்றிய காலத்துக்கு முன்பிலிருந்தே, அதாவது பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கிறது என்கிற கணக்கை சொல்லி ஆதிசேஷன் என்றனர். இந்த ஆதிசேஷன் தான் தலை ஒரு பக்கமும் வால் ஒரு பக்கமுமாக கணக்கிட்டு ஒன்றை ராகு என்றும் இன்னொன்றை கேது என்றும் சொன்னார்கள். இந்த ராகு கேதுனுடைய கதை இதுதான். அதாவது இது இன்னும் விரிவாக சொல்லப்பட வேண்டிய ஒரு அறிவியல் கதை. கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். நேரம் குறைவு காரணமாக இத்துடன் இதனை முடிவு செய்து கொள்ளலாம். அடுத்த தொடரில் சந்திப்போம். திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம், ஜோதிடர் குரு சு. செம்பையா, ஞானயோகி. நன்றி, வணக்கம்.